புதுச்சேரி ஜிப்மரில் சான்றிதழ் படிப்புகளில் சேருவதற்கான நேர்காணல் நாளை நடக்கிறது. புதுச்சேரியில் தடையை மீறி பேனர் 4 பேர் மீது வழக்கு. புதுச்சேரி அனைத்து பிஆர்டிசி பஸ்களும் எலக்ட்ரிக் பஸ்களாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் போக்குவரத்து துறையின் வாகன ஃபேன்சி எண்களுக்கான ஏலம் வரும் 18ஆம் தேதி நடக்கிறது. புதுச்சேரி ஜிப்மரில் சான்றிதழ் படிப்புகளில் சேருவதற்கான நேர்காணல் நாளை நடக்கிறது. இதுகுறித்து ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜிப்மரில் அவசர மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர், சவக்கிடங்கு உதவியாளர், குடல்வாய் பாதுகாப்பு முறை, இரத்த சேகரிப்பு ஆகிய சான்றிதழ் படிப்புக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. படிப்பு காலத்தில் மாதம் ரூ.300, பயிற்சி காலத்தில் மாதம் ரூ.3713 வழங்கப்படும். விண்ணப்பங்கள் கடந்த 8ஆம் தேதி மாலை 4:30 மணி வரை பெறப்பட்டு இதற்கான நேர்காணல் நாளை 13ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை ஜிப்மர் கல்வி மையம் கல்வி பிரிவு 3ஆம் தள வளாகத்தில் நடக்கிறது. இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தடையை மீறி பேனர் 4 பேர் மீது வழக்கு. புதுச்சேரி முருகா தியேட்டர் சந்திப்பிலிருந்து கோரிமேடு வரை செல்லும் சாலை சென்டர் மீடியன்களில் நேற்று முன்தினம் வரிசையாக பேனர்கள் மற்றும் கட்சிக் கொடிகள் கட்டப்பட்டு இருந்தது. ரோந்து சென்ற கோரிமேடு போலீசார் நேற்று முன்தினம் இரவு அந்த பேனர்களை அகற்றினர். மேலும் தட்டாஞ்சாவடி சுப்பையா நகர் சந்திப்பில் திருமண வாழ்த்து பேனர் வைத்திருந்த ஐயங்குட்டிப்பாளையம் ராஜ்மோகன் மீதும், முருகா தியேட்டர் முதல் தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை வரை சென்டர் மீடியன்களில் பேனர் வைத்த முத்திரையர்பாளையம் கோவிந்தன்பேட் அணைக்கரை வீதியைச் சேர்ந்த விக்னேஷ் மீதும் திறந்தவெளி அழகு சீர்குலைவு சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதேபோல் மறைமலை அடிகள் சாலை நெல்லித்தொப்பு சந்திப்பு சிக்னல் அருகே பேனர் வைத்திருந்த ஆகாஷ் ட்ரைம்ப் நிறுவனம் மீதும், வெங்கடசுபா ரெட்டியார் சிலை அருகே திருமண வரவேற்பு பேனர் வைத்திருந்த அடையாளம் தெரியாத நபர் மீதும் நடவடிக்கை எடுக்க பொதுப்பணித்துறை மத்திய கோட்ட செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன் புகார் அளித்தார். உருளையன்பேட்டை போலீசார் பேனர் வைத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் அனைத்து பிஆர்டிசி பஸ்களும் எலக்ட்ரிக் பஸ்களாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்திற்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூ.30 கோடியில் 25 எலக்ட்ரிக் பஸ்கள் வழங்கப்பட உள்ளது. இந்த பஸ்கள் அடுத்த மாதங்களில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. முதலில் எலக்ட்ரிக் பஸ்கள் நகர்ப்புறம் மற்றும் மாநிலத்திற்குள் மட்டுமே இயக்கப்படும். டிசம்பர் மாதத்திற்குள் டீசல் பஸ்கள் முழுதும் எலக்ட்ரிக் பஸ்களாக மாற்ற வேண்டும் என்பது அரசின் நோக்கம். இதற்காக 75 மின்சார பஸ்கள் வாங்க வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்திடம் கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எலக்ட்ரிக் பஸ்கள் வெளிமாநிலங்களுக்கும் விரைவுபடுத்தப்படும். புதிய பஸ்களை இயக்கும் வகையில் டெப்போ உள்கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் போக்குவரத்து துறையின் வாகன ஃபேன்சி எண்களுக்கான ஏலம் வரும் 18ஆம் தேதி நடக்கிறது. புதுச்சேரி போக்குவரத்து துறையின் PY05U உழவர்கரை வரிசையில் உள்ள எண்களை http://parivahan.government.in/fancy என்ற இணையதளத்தில் வரும் 18ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை ஏலம் விட இருக்கிறது. ஏலத்தில் பங்கு பெறுவதற்கு தேவையான பெயர் மற்றும் கடவு சொல்லை http://parivahan.government.in/fancy என்ற இணையதளத்தில் நியூ பப்ளிக் யூசரை கிளிக் செய்து இன்று 12ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்தவர்கள் மட்டுமே 18ஆம் தேதி காலை 11:30 மணி முதல் 4:30 மணி வரை நடக்கும் ஏலத்தில் பங்கு பெறலாம். ஏல வழிமுறைகள் நிபந்தனைகளை இன்று 12ஆம் தேதி முதல் https://transport.py.government.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு போக்குவரத்துத்துறை அலுவலக தொலைபேசி எண்ணை 041322800170 தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். ஏல பண பரிவர்த்தனை அனைத்தும் ஆன்லைன் பேமெண்ட் வாயிலாக மட்டுமே பெறப்படும்.
புதுச்சேரி ஆர்யா திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் சிப்பி காளான் மற்றும் பால் காளான் வளர்ப்பு பயிற்சியில் பங்கேற்க இளைஞர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. திட்ட ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமார் செய்திக்குறிப்பு. இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் வழிகாட்டுதலின்படி 18 முதல் 35 வயது வரை உள்ள கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் மகளிர்களை விவசாயத்தில் தக்க வைக்கும் ஆர்யா திட்டத்தின் கீழ் திறன் வளர்க்கும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. பயிற்சிக்கு பின் அதனை சார்ந்த சுயதொழில் துவங்கவும் தேவையான உபகரணங்கள் மற்றும் உள்ளீட்டுப் பொருட்கள் வழங்கி வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு ஆர்யா திட்டத்தின் கீழ் வேளாண் அறிவியல் நிலையத்தில் இயங்கும் மனைவியல் பிரிவில் சிப்பி காளான் மற்றும் பால் காளான் வளர்ப்பு பயிற்சி வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. பயிற்சியில் பங்கு பெற புதுச்சேரியை சேர்ந்த 18 முதல் 35 வயது வரை உள்ளவராக இருக்க வேண்டும். பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள இளைஞர்கள் ஆதார் அட்டை நகலுடன் பயிற்சிக்கான விண்ணப்பத்தை வேளாண் அறிவியல் நிலைய அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளலாம். விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வரும் 19ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இது தொடர்பான தகவலுக்கு பயிற்சி அதிகாரி பொம்மி 7598252315 மற்றும் 0413227129 2279 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். ஆட்டோ டிரைவரின் நேர்மையை பாராட்டி வாழ்த்து. காரைக்கால் எம்ஜிஆர் நகர் முதல் தெருவை சேர்ந்தவர் சரஸ்வதி. இவர் கடந்த 10ஆம் தேதி அங்குள்ள ஒரு கிளினிக்கிற்கு சென்றுவிட்டு ஆட்டோவில் வீட்டுக்கு திரும்பினார். அப்போது பணத்துடன் இருந்த தனது மணிப்பர்ஸை ஆட்டோவில் தவறவிட்டார். ஆட்டோவில் கிடந்த மணிப்பர்ஸை அதன் டிரைவர் ஞானப்பிரகாசம் வீதியைச் சேர்ந்த தேத்தரவுராஜ் எடுத்து பார்த்தபோது அதில் ரூபாய் 10,850 பணம் இருந்தது. அவர் பணத்துடன் பர்ஸை காரைக்கால் போலீசில் ஒப்படைத்தார். ஆட்டோ ஓட்டுநரின் நேர்மையை சீனியர் எஸ்பி லக்ஷ்மி சௌஜன்யா, எஸ்பி பாலசந்தர் மற்றும் போலீசார் பாராட்டினர். அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்தினர். இதன் பிறகு மணிப்பர்ஸை தவறவிட்ட சரஸ்வதியிடம் போலீசார் பணத்துடன் அதனை ஒப்படைத்தனர். தமிழகத்தில் இந்த வார இறுதியை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழகத்தில் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையில் வெள்ளிக்கிழமை முதல் 3 நாட்களுக்கு சென்னையிலிருந்து மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, நாகர்கோவில், தூத்துக்குடி, கும்பகோணத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. வார இறுதி நாட்களில் பிப்ரவரி 14ஆம் தேதியில் கிளாம்பாக்கத்திலிருந்து 245 பேருந்துகளும், கோயம்பேட்டிலிருந்து 51 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 20 பேருந்துகளும் இயக்கப்படும். தொடர்ந்து 2வது நாளில் பிப்ரவரி 15 கிளாம்பாக்கத்திலிருந்து 240 பேருந்துகளும், கோயம்பேட்டிலிருந்து 51 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 20 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. இந்தியாவில் முதலீடு செய்ய இதுவே சரியான நேரம். பிரான்சில் முதலீட்டாளர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. இந்தியாவில் முதலீடு செய்ய இதுவே சரியான நேரம் என பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் மோடி முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாடு ஐரோப்பிய நாடான பிரான்சின் பாரிஸ் நகரில் நடக்கிறது. பிரான்சுடன் இணைந்து இந்தியா இதை நடத்துகிறது. இதில் பல நாட்டு தலைவர்கள், தொழில்நுட்பத்துறை நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதையொட்டி நடந்த 14வது இந்தியா பிரான்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியதாவது: இந்த சந்திப்பு இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே சிறந்த வணிக உறவை ஏற்படுத்தும். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்க நாம் செயல்பட்டு வரும் அதே வேளையில் வலுவான உறவை உருவாக்குவதற்கும் இது சரியான நேரம். நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவதை நான் காண்கிறேன். AI, விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் மேக் இன் இந்தியா திட்டத்தில் இந்தியா பல்வேறு சாதனைகளை செய்து காட்டியுள்ளது. 2047ஆம் ஆண்டிற்குள் 100 ஜிகாவாட் அணுசக்தியை இலக்காக கொண்டு செயல்படுகிறோம். இந்த துறை தனியாருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இன்று இந்தியா வேகமாக உலக அளவில் முதலீடு செய்து வருகிறது. கடந்த தசாப்தத்தில் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சீர்திருத்தம், செயல்திறன் மற்றும் மாற்றத்தின் பாதையை பின்பற்றி இந்தியா உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளது. விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும். உலகளாவிய அரங்கில் எங்களின் அடையாளம் என்னவென்றால், இன்று இந்தியா ஒரு விருப்பமான உலகளாவிய முதலீட்டு இடமாக மாறி வருகிறது. இவ்வாறு பிரதமர் மோடி பேசினார்.
உச்சம் தொட்டு வந்த தங்கம் விலை இன்று சரிவு. ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் 960 குறைந்தது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் 960 குறைந்தது. 1 கிராம் ரூபாய் 7,940க்கும் ஒரு சவரன் ரூபாய் 63,520க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு கருதி தங்கத்தில் அதிக முதலீடு செய்து வருகின்றனர். தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் பிப்ரவரி 10 22 கேரட் ஆபரண தங்கம் ரூபாய் 7,980 ரூபாய்க்கும் சவரன் 63,840 ரூபாய்க்கும் விற்பனையானது. நேற்று பிப்ரவரி 11 தங்கம் விலை கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்தது. எப்போதும் இல்லாத வகையில் 8,060 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து 64,480 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 960 குறைந்தது. 1 கிராம் ரூபாய் 7,940க்கும் ஒரு சவரன் ரூபாய் 63,520க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஒரே நாளில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 960 குறைந்தது நகை பிரியர்களுக்கு ஆறுதல் கொடுத்துள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. காயம் காரணமாக நட்சத்திர பந்து வீச்சாளர் பும்ரா விலகியுள்ளார். பாகிஸ்தானில் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பிப்ரவரி 19 மார்ச் 9 நடக்கவுள்ளது. கடந்த 2023 உலகக்கோப்பை தொடரில் டாப் 8 இடம் பிடித்த இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட அணிகள் பங்கேற்க உள்ளன. இலங்கை, வெஸ்ட் இண்டீஸ் இதற்கு தகுதி பெறவில்லை. பாதுகாப்பு காரணங்களால் பாகிஸ்தான் செல்ல இந்தியா மறுத்தது. இந்திய அணி பங்கேற்கும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடக்க உள்ளன. இதில் வங்கதேசம் பிப்ரவரி 20, பாகிஸ்தான் பிப்ரவரி 23, நியூசிலாந்து மார்ச் 2 அணிகளை சந்திக்க உள்ளது. இந்த நிலையில் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹித் தலைமையிலான இந்திய அணியில் வருண் சக்கரவர்த்தி, ராணா ஆகியோர் வாய்ப்பு பெற்றுள்ளனர். இத்தொடரில் இருந்து காயம் காரணமாக பும்ரா விலகியுள்ளார். இந்திய அணி வீரர்கள் ரோஹித் சர்மா கேப்டன், சுப்மன் கில் துணை கேப்டன், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, முகமது ஷமி, ஹர்ஷ்தீப் சிங், ரவீந்தர் ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி, பயணம் செய்யாத மாற்று வீரர்களாக ஜெய்ஸ்வால், சிராஜ் மற்றும் சிவம் துபே ஆகிய வீரர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி ஜிப்மரில் சான்றிதழ் படிப்புகளில் சேருவதற்கான நேர்காணல் நாளை நடக்கிறது. புதுச்சேரியில் தடையை மீறி பேனர், 4 பேர் மீது வழக்கு. புதுச்சேரி அனைத்து PRTC பஸ்களும் எலக்ட்ரிக் பஸ்களாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் போக்குவரத்து துறையின் வாகன ஃபேன்சி எண்களுக்கான ஏலம் வரும் 18ஆம் தேதி நடக்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.